கர்த்தராலே நமக்கு நிறைவான ஒரு பலன் கிடைப்பதாக. கர்த்தர் நம்மோடு கூட, கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நான் உனக்கு நிறைவான பலனை தருவேன். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? இந்த ரூத்துக்கு யாருமே நிறைவான பலனை தர முடியாது. அவருடைய தகப்பனார் ஒரு நிறைவான பலனை தரல. ஆனால் கல்யாணம் பண்ணி வைக்கும் போது தன்னுடைய மகளுக்கு ஒரு நல்ல மகனை, இல்லைன்னா ஒரு நிறைவான பலனை பார்த்து 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 தான் செய்து வைத்திருப்பாங்க. அதே போல அவங்க மாமியார் சொல்லும் போது சொல்றாங்க, உனக்கு நீ என் கூட வந்தா உனக்கு எதிர்காலம் இல்லை, உனக்கு ஒரு நிறைவான பலன் என்னால தர முடியாது. ஆனால் கர்த்தர் இந்த இடத்துல வாக்கு கொடுக்கிறார், அவருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. கர்த்தர் இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறார். யார் வேண்டுமென்றாலும் உங்களை வெறுமையாய் அனுப்பி இருக்கலாம், பாதியை கொடுத்து அனுப்பி இருக்கலாம், நீங்கள் செஞ்சதற்கு தக்க பலன் தராமல் அனுப்பி இருக்கலாம். ஆனா ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், வெகு சீக்கிரத்திலே கர்த்தர் உங்களுக்கு நீங்க பட்ட பிரயாசத்திற்கு ஒரு நிறைவான பலனை கர்த்தர் தருவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். நம்புறவர்கள் கரங்களை தட்டி ஆமென். 30 அல்ல, 60 அல்ல, கர்த்தர் சொல்லுகிறார், ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான், கர்த்தர் அவனுக்கு 100 மடங்கு 100 மடங்கு கர்த்தர் நமக்கு ஒரு நிறைவான பலனை கிருபையாய் தருகிறவர். ஹல்லேலூயா. எந்தெந்த ஜனங்களுக்கு அரைகுறையான பதில் இருக்கிறதோ, ஒருவேளை நிறைவான ஒரு காரியம் இல்லாமல் இருக்கலாம், எல்லாத்துலேயும் பாதியாக இருக்கலாம், எல்லாத்துலேயும் கொஞ்சமாக இருக்கலாம், எல்லாத்துலேயும் அறகுறையா இருக்கலாம். ஆனால் நான் நம்புறேன், அந்த அறகுறையான வாழ்க்கையை, அந்த கொஞ்சமான அந்த காரியத்தை கர்த்தர் இன்று நமக்கு எல்லாருக்கும் கொடுக்கிறார். நான் உனக்கு ஒரு நிறைவான பலனை, நிரம்பி வழிகிற ஒரு பாத்திரமாய் கர்த்தர் மாற்றப் போகிறார். ஹல்லேலூயா.